இப்போ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வர்ம புள்ளி பார்த்திங்கன்னா சவ்வருமம் இந்த அக்கிலிருந்து 4வது விரல் இந்த இடத்துல இந்த பாதி எடுத்துடணும், இந்த பாதி எடுத்துடணும். நடுவில் கரெக்டாக பார்த்திங்கன்னா எப்படி லேசாக ஸ்டிமுலேட் பண்ணணும், அழுத்தி விடணும். தாய்த்து கட்டுற இடம்னு சொல்லுவாங்க இது பேர். தாய்த்து கட்டுறது எதுக்குன்னா ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துறதுக்கு தான் தாய்த்து கட்டுறது. இரத்த சோகையை நிறுத்தும், உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? 2 கையிலையுமே இருக்குது. 2 கையிலையுமே இந்த இடத்துல லேசாக இப்படி அழுத்திக்கணும். செல்ஃபாக கூட நீங்கள் இப்படி அழுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வர்ம புள்ளி சக்தி கூர் அடங்கல். பாருங்கள், இந்த காலர் போன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த காலர் போனு கீழே நடுவில் விட்டுறணும். நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி லேசாக இப்படி சுருக்கணும். இது ரெட் பிளட் செல்ஸ் கவுண்டிங்கை அதிகரிக்கும். ரெட் பிளட் செல் கவுண்டிங் அதிகரிக்கும் போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் கணக்கு கம்மியாகும். இது சக்தி கூர் அடங்கல் இந்த வர்மத்தோட பேர். சரிங்களா? அடுத்தது முடிச்சு வருவோம். அதே இடத்துல தான் பாருங்கள், இந்த பல்லம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து 3வது விரல் இந்த மேடில் லேசாக இந்த பக்கம் 3 சுற்று, இந்த பக்கம் 3 சுற்று, இந்த பக்கம் 3 சுற்று, இந்த பக்கம் 3 சுற்று. இது சுறுசுறுப்பாக கூட்டக்கூடிய வர்ம புள்ளி. நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு தூக்கமும் வராது, நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. ஹீமோகுளோபின் கவுண்டிங்கை அதிகரிக்கும். இதோட பேர் முடிச்சு வர்மம், முன்முடிச்சு வர்மம்.